என்ன கடிக்குதுன்ற பாட்டு இருக்கல்ல சின்ன ராசாவே சித்தரும்பு. இது பிளேண்டி கொஞ்சம் விசேஷமா செய்தலாம் வாக்காக. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் கோதுமை மாவில் சிப்பி செய்து காட்ட போகிறோம். கருக்கு முருகண்டி இருக்குன்னு சாப்பிட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கோ. கருக்கு முருகண்டு இனிப்பாக இருக்கும். சீனி பானி காய்ச்சி ஊற்ற போகிறோம். வாங்க காணொலிக்க போவோம். இது அவிக்காத கோதுமை மா 500 கிராம். உப்பு தேவையான அளவு, பச்சை தண்ணிலாம் செய்ய போகிறோம். வீட்டை இருக்கிற பொருளே வச்சு செய்யலாம். கடையில் வாங்க தேவையில்லை. மா நாங்கள் எப்படியும் வாங்கி வச்சுருப்போம் தானே. அந்த நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து செய்து சாப்பிட்டு பாருங்க. பானி ஊற்றலாம். அப்படி இல்லைண்டா உரைப்பாவும் செய்யலாம். காரமாக செய்யலாம். சாப்பிடுவோம். சரி, தேவையான உப்பு போடுங்க. கலக்கி விட்டா கரைஞ்சிருந்தானே கொஞ்சம் கொஞ்சமாக இது எண்ணெய் ஒன்று விட்டு குழைக்க தேவையில்லை தானே. என்ன தனியாக இந்த தண்ணியை விட்டு குழைக்க சரி. இதுக்கு ஒன்றுமே போட தேவையில்லை. உப்பும் பச்சை தண்ணியும் அவிக்காதம்மா. உடனே பின்னிற பிளேண்டிக்கு உடனே செய்து சாப்பிடலாம். பிளேண்டியும் போடுவோமே. பிளேண்டியோட போட்டுட்டே சாப்பிட்றதான் போட்டு சாப்பிட்றோம். இங்கே பாருங்க வடிவா எல்லாம் குழைச்சி எல்லாம் பதத்துக்கு வந்துருக்குது. நைஸாக இருக்குது. சொட்டா வந்துட்டேன்னு நல்லா இருக்குது. உப்பெல்லாம் அளவு பார்த்தேன். எல்லாம் உப்பளவு எல்லாம் பார்த்துட்டேன். நல்லா இருக்கு. ஒரு உருட்டி பார்ப்பவன் இந்த உருட்டு. இது தேவையில்லை. முதல் மாத்தான் தேவை. அதான் இதெல்லாம் உருட்ட போறீங்க. இல்லை மாவை இதில் வச்சுட்டு உருட்டுவோம். அதான் கட்ட தேவை தான். இப்போ இல்லை, முதல் மாத்தான் தேவையா. அப்போ என்ன பூசணும்? என்ன பூசணும்? காணுங்க. கட்டரும்பு இது கடிச்சாருமே. கட்டரும்பு என்ன கடிக்குதுன்ற பாட்டு இருக்கல்ல. சின்ன ராசாவே சித்தரும்பு என்ன கடிச்சதா. அதுதான் இந்த சித்தரும்பு ஓடி தெரியுது கடிக்கிறது. இந்த சைஸு காணும். வடிவா உருட்டுங்கோ. இதில் மெல்லிசா உருட்டதான் அப்பளம் மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த பாட்டி தாத்தாக்கள் பள்ளியில் தாக்கள் அவையிலையும் இப்படி சாப்பிடலாம். முறுமுறன்ட்டு பள்ளியில் முரசில் குத்தாது. அது குத்தாது முத்தி தான் இருக்கு. வயசு போனாங்கன்னா முத்தல் முரசு தானே. அவை குத்தாதான் அவை நல்ல முறுமுறன்னு சாப்பிடலாம். அவை இனிப்பு சாப்பிட விருப்பம் இல்லாட்டிக்கு உறப்பு செய்து சாப்பிடலாம். நாங்கள் எங்கடா பாட்டி தாத்தாவுக்கு செய்து கொடுக்குறோம். நாங்கள் அவையில் விடாயின தான் கேட்பினோம். அந்த புள்ளி அது இருக்கா செய்து தாடி ரெண்டு கேட்பினோம். இந்த செய்து கொடுக்குறோம். இங்கே பாருங்க, இப்படி நல்ல மெல்லிசா உருட்டா வேணும். அப்போதான் அப்பளம் மாதிரி நல்ல வடிவாக பொரிஞ்சு வரும், பொங்கி வரும். பிறகு எண்ணெயில் போட்டு எடுத்து சீனி பானிக்க கரைசலை காய்ச்சி அந்த கரைசலை இது போட்டு ஒரு பிளேண்டியும் ஒன்று போட்டு இதை சாப்பிடுவோம். என்ன ரைட். இதை வெட்டுங்கோ. கத்தி வெட்டுங்கோ. இது மட்டும் கொண்டு சொல்றீங்க. என்ன இது சிப்பி கத்திக்காலே இல்லை. ஏதாவது வெட்டுறேன் நான் செய்தார வெட்டுறாங்க. இதான் கொண்டு வெட்டுங்க பாப்பா. பாருங்க, இப்போ இதை வெட்டி கழிப்பம். வெட்ட முன்னமே சத்தம் கேட்குது. அப்படித்தான் கேட்கும். இப்படி சரிச்சு தான் வெட்ட வேணும். பலகை விழுத்தி போடாதே. ரைட். அடுப்போம் இதே கவட்டு முதல்ல. இப்படி எடுக்கும். இதை இப்படி எடுத்து இப்படி ரேயில் எண்ணெய் பூசிட்டீங்க. எண்ணெய் பூசியாச்சு. அப்பதான் இந்த எடுபடம்புற அதுக்குள்ள எடுக்கிறதுக்கு கரைச்ச ரேக்கு மண்ணை இப்படி எடுத்து இப்படி எண்ணெய்க்க போடக்க மொண்டு தான் போடுவோம். அப்படியே குமியலாக போட்டால் சுருண்டுவோம். அதால் இப்படி எடுப்போம். அதுங்க நல்ல மெல்லிசாக இருக்குதா. இப்படி செய்ய நீங்களும்
ஒன்றும் தேவையில்லை, பச்சை தண்ணியும் அவிக்காத கோதுமை மாவும் உப்பு. பிளேண்டி கேட்டீங்கள்? பிளேண்டியோட குடிப்பேன். பிளேண்டிக்கு லைட்டாக சீனியை போடுவோம். ஏன்னாண்டா இதுக்கு போடுறானே பானி, சீனி பானி ஊற்ற போகிறான். அப்போ அதுக்கு லைட்டாக சீனி போட தான் நல்ல. நல்ல பல உராகிரகம் இந்த வாங்கினீங்க. நான் சொன்னேனே நீங்க சொன்னீங்க அப்பா தச்சு வேலை செய்யறாரு. அடையா அப்பா தச்சு வேலை பலகையா அந்த கழிவு போல உங்களுக்கு பிறகு வாங்க தேவையில்லை வரைய. தாங்க சர்மிளா. தாங்க. இந்த பாருங்க போடுறோமா அப்படி பொரிக்க போதும். சிலண்டு பொரியுது. என்னண்டு? சிலண்டு பொரியுது. பொரிச்சு கொடுத்தாங்க. ஏன் பசி? கோயில்ல சாப்பாடு அது எனக்கு அரிசி அவிக்கல கொஞ்சம். அப்ப எனக்கு அது பசிக்குது. அப்ப இப்ப சாப்பிட போறோம். அதான் இப்ப தாத்தா சொன்ன பேர் என்ன முட்டுக்காய்ச்சி அரிசி காக்குறேன். இந்த பாட்டில் என்ன மாதிரி பொரிஞ்சு வேறுதான் அப்பளம் மாதிரி தான் வேறு. அப்ப கூட விட்டு அப்பளம் பொரிக்காமலே பொரிக்கிறேன். இது கொஞ்சம் உப்பை கூட போட்டு பொரிச்சு விட்டா அப்பளம் மாதிரி தான். ஆனால் அதுக்காண்டி பொரியலை காட்டப்படாது. இது பலகாரம் மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. கொஞ்சம் சிவந்து வேற சரி இந்த பருவத்தில் எடுக்கலாம். அது இறாக்கி வைக்க தண்டை வாழை சிவந்து கொண்டு வந்துடும். சிவந்தா போல் எடுத்தால் அது கருகி போம்புறது டேஸ்ட்டே மாறி விடும். இந்த பாட்டுங்களை இப்படி இருக்கான் அப்பள பொரியல் மாதிரி இருக்குது. பொங்கி வந்துருக்கு. தனியாக பச்சை கோதுமை மாவும் உப்பும் பச்சை தண்ணி. இப்போ நாங்கள் இந்த ஒட்டு பாட்டு போடுதோன்ட்டு சொல்லி ஒன்று எடுக்க வெராட்டிக்கு அப்படியே போடுங்க. தண்டை வாழை புரிஞ்சு போயிடும். அது பயப்பட தேவையில்லை. எந்த வாழை இல்லை அடிபடலாம். நாங்கள் புரிவினோம் அப்படி ஒட்டி இருக்காங்க. அது புரிஞ்சு வந்துடும். ஒண்டா வந்துடும் புரிஞ்சு. பாருங்க கோதுமை மாவில் செய்கிற சிப்பியை பாருங்க. இது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேன். மாரி நாங்கள் இதுக்கு சீனி பானி காய்ச்ச போகிறோம். சீனி பானி முறுமுறுப்பானது நல்ல பொங்கி நல்ல வடிவா பொங்கி வந்திருக்கு. என்ன இப்படியேயும் சாப்பிடலாம் நாங்கள். ஆனால் இதுக்கு சீனி பானி காய்ச்சி தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். இது இப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்கு. இப்போ இதுக்கு எவ்வளோ இந்த கிளாஸ் அரை கப் தண்ணி விட காணுமே. என்ன நிறைய விடப்படாதோ? இல்லை நிறைய விட அப்புறம் அது நண்டு வராது. பானி வராது. ஒட்டு பிடிக்காது. தண்ணி கொதிக்க இது போட போறீங்க. கொஞ்சம் கொதிச்சு வர அடி. அப்போ அடுப்பு பெரியங்க. அரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேன் பாருங்க. இது கொதிச்சிட்டுது. இதுக்கு இதால் ஒரு அதே கிளாஸ் இது ஒரு கிளாஸ் சீனி போடுறோம். இதுக்கு சீனி பானி காய்ச்சுறது வடி வைக்கலாருங்க. நல்ல முருகை காய்ச்ச வேணும். என்ன கம்பி பதம் வெறும் சொல்றவே இல்லை. கம்பி மாதிரி இருக்கும். இவ்வளோ விட்டு பார்த்தா உருண்டையா வேற இருக்குமா. பாத்தீங்களா இப்படி பானை இதெல்லாம் முருகை காய்ச்சவும். இதான் பதம் பாருங்க. பெரிய விடுங்க.
பரவி விடுங்க. குளுங்க குளுங்க. விடுங்க வலிச்சு. இப்போ நாங்கள் பிளேண்டி தயாரிக்கிறதுக்கு பாருங்க, இந்த கருவாப்பட்டை போடுறோம். இதை சூடு காட்டி இதோட ஒரு 4 ஏலக்காய் போடுறோம். கராம்பும் ஒரு 4. இதை சாதா சூடு காட்டி போட்டு தான் இந்த சிப்பி சாப்பிட்றதுக்கு பிளேண்டி தயாரிக்க போகிறோம். பாருங்க, நாரி பிடிப்பு எல்லாத்துக்கும் நல்லது. வெறும் பிளேண்டி கொண்டாங்க. சூடு காட்டினா காணும். சுடாக்கி அடிக்க கொண்டு வாங்க ஒரே. ரக்குங்க. நான் இங்கே பாருங்க, மொறுமொறுப்பான பலகாரம், கோதுமை மாவில் செய்த பலகாரம் பார்த்துருப்பீங்களா. நான் செய்தது இதுக்கு தேவை. இப்போ மாவுக்கு பார்த்துருப்பீங்க, அதை பச்சை தண்ணியில் உப்பு போட்டு தான் நாங்கள் அதை குழச்சி பிறகு உருட்டு கட்டையில் வச்சு உருட்டி வெட்ட கத்தி கொண்டு வர பெரிய கத்தி வெட்டி பிறகு எண்ணெய்க்க போட்டு பொரிய விட்டு எடுத்து சீனி பாகு எல்லாம் காய்ச்சி எல்லாம் போட்டு குலுக்கி வச்சிருக்கிறோம். பாருங்க, அப்படி பாருங்க, சீனி எல்லாம் ஒட்டி இருக்குது. என்ன ஒட்டி பாருங்க, சீனி எப்படி ஒட்டி இனிப்பா இருக்கு. இதோட நான் பிளேண்டி கேட்டீங்களா? இல்லை, நல்லா இருக்குமா? பிளேண்டியும் போட்டு கொண்டு வந்துருக்கிறேன். பாருங்க, இது பிளேண்டி கொஞ்சம் விசேஷமா செய்தேன் வாக்காக. கருவாப்பட்டை, ஏலக்காய், கராம்பு எல்லாம் போட்டு சாதுவா இது இரும்பு சட்டியில் போட்டு சூடு காட்டி போட்டு அதை கொஞ்சம் இடித்து போட்டு பிறகு இந்த சுடு தண்ணிக்க போட்டு சீனி போட்டு கலந்தெடுத்த பிளேண்டி நல்லா இருக்கா? குடிச்சு பாருங்க. சிப்பி வருது கிடையாது. நல்லா தான் இருக்கு பிளேண்டி. முறுமுறுப்பா இருக்கு. நாங்கள் செய்த சிப்பியை பாருங்க. இது உங்களுக்கு இப்படி இது பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டை செய்து சாப்பிட்டு உங்களுக்கு அது பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், நன்றி.